இதுல வந்து ஜூலியா 2க்கும் 200க்கும் இடையில் உள்ள 3 அல்லது 15 மடங்கல்லாத 3 அல்லது 15 மடங்கு 3 அல்லது 15 மடங்கு அல்லாதன்னா 3 மடங்கு வந்து யாரெல்லாம் வரும் இதுல 3 மடங்கு 2க்கும் 200க்கும் இடையில் உள்ள என்று சொல்றாங்க 2க்கும் 200க்கும் இடையில் உள்ள 2க்கும் 200க்கும் இடையில உள்ளண்டா அப்ப இதுல 3 மடங்கு 3ல ஸ்டார்ட் பண்ணி இறுதி எத்தனை வரும் 3 மடங்கு 3ல ஸ்டார்ட் பண்ணி இறுதி எத்தனை வரும் 198 198 5 மடங்கு 5ல ஸ்டார்ட் பண்ணி இறுதியா 195 வரும் 3 5 மடங்கு 15ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த எத்தனை வர போய் 15 ஸ்டார்ட் பண்ணி 195 வரப்போகுது சரி இதுல மொத்தம் எத்தனை இலக்கங்கள் இருக்கு எத்தனை 66 இதுல 66 இருக்கு இதுல மொத்தம் எத்தனை இலக்கங்கள் இருக்கு 39 இதுல மொத்தம் எத்தனை இருக்கு 13 இருக்கு இப்ப 66 39 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 5 10 அதுல இருந்து 13 கழிக்கணும் நாங்க ஓமா இல்லையா 13 கழிச்சா 2 எத்தனை வரப்போகுது 92 வரப்போகுது அப்போ 2க்கும் 200க்கும் இடையில் உள்ள 3 அல்லது 5 மடங்கு அல்லாத முழு எண்களை 7 வரிசைப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன 95ஆம் எண்ணை காணுங்கன்னா 95வது எண் வருமா இது வந்து 3 5 மடங்கு தானே மடங்கு எது 92 ஓ ஓகே ஓகே அப்ப எங்கிட்ட 3 5 மடங்கு 92 அப்ப மிச்சமுள்ள இலக்கம் எத்தனை எங்கிட்ட 197 இருந்து கழிக்கும் இல்ல 197 இருந்து கழிக்கும் 197 இருந்து கழிக்கணும் 197 இருந்து 92 போக வார விட 5 மொத்தம் 105 இருக்கு இல்லையா அப்ப இந்த கேள்வியே நாங்க 95வது இடம்னு பார்த்தா பின்னுக்கால இருந்து கொண்டு வர ஈஸியா இருக்குமா இல்லையா பின்னுக்கால இருந்து கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரியுமே 199 வரும் இல்லையா அடுத்தது 197 வரும் 196 வரும் இலக்க சுட்டியை பார்த்துட்டு போறதா 196 வரும் 196 வரும் 194 வரும் அடுத்து 93 வரும் 193 192 வராது ஏன் அது 3 மடங்கு ஓகே அப்ப 91 வர 88 191 வரும் 188 வருமே 187 வரும் வருந்தானே 186 வராது ஏன் 15 பேர் அப்ப 185 வரும் 184 தான் வரும் அடுத்தது 182 182 வராது 181 வரும்
180 விடையா இருக்கும் சார். விடையா விட 179 வருங்களே. 180 வரா 179 தான் வரும். இப்ப உங்களுக்கு 95வது இடத்துல வரணும் விளக்கம். இது 95வது இடம்டா, 96வது இடம், 97வது இடம், 98, 99, 99 பாருங்க. இதை நான் 195, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105 അവിടെ 181 வருதுன்னா 181 தான் சார். ரெண்டு தானே சார். ஓகே 181 தான் வருது. கேள்வி விளங்குச்சா இது? ஆமாம் சார்.